நந்தினி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீயும் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அத்தை. என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லடா, நம்ம காயுக்கு பேசி முடிச்சிருக்கோம். ஓ அப்படியா, சூப்பர் அத்தை. அதான் நாளைக்கு கோயில்ல போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடலான்னு இருக்கோம். நீயும் தம்பி வந்துடுறீங்களா? சரிங்க அத்தை, வந்துடுறோம். சரி, அப்ப நாளைக்கு காலையில நான் உனக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன், வந்துரு. ஓகே அத்தை. டேய் நந்தா, சொல்லு. காயத்ரிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாண்டா. ஸோ பத்திரிக்கை எல்லாம் சாமி முன்னாடி வச்சு கும்பிட போறாங்களாம். நம்மளையும் கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துடலாமா? எதுக்கு? சாமி கும்பிட கூப்பிட்றாங்களா இல்லை எடுபடி வேலை செய்ய கூப்பிட்றாங்களா? அதெல்லாம் வர முடியாது. இன்னும் பழசே நினைச்சிருக்கடா. அவங்களாம் அப்படி இல்லடா இப்போ. நீ தேவையில்லாமலாம் பேசாத. அவங்க சொத்து பிரிக்க போது நம்ம அப்பா அம்மாவுக்கு ஷேர் எதனா கொடுத்தாங்களா? சரி, ஷேரை விடு. நம்ம 2 பேரும் ஆளாக கண்டுக்கிட்டாங்களா? இப்போ நீ வரியா இல்லையா? என்னாலாம் வர முடியாது. எனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு. நான் வரல. நீ போறதா இருந்தா போய்க்கோ. போய் தொலை. சாரா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அக்கா வந்துட்டீங்களா? நல்ல நேரம் போய் வாங்க. சரி வா போலாம். வச்சுக்கியா? சரி, ஓகே. அது சரிம்மா, நீ போய் மற்ற வேலையை பாரு. ஹாய் நந்தினி, எப்போ வந்த? நீங்க எப்படி இருக்கீங்க? இப்பதான் வந்தேன்டா. நந்தா வரலையா? இல்லத்த, அவனை எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன், வரவே சரி வா, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம சரி வாங்க போலாம். ஆக்ஷன். சூப்பர்ரா. ஃபீல் குட்ரா. இல்ல கட் கட் கட். நீ கொஞ்சம் இப்படி வா, இப்படி வா. ஆமா, நீ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போ. ஹாய். 2 minutes வெயிட் பண்ணு. ஷூட்டிங் முடிச்சு வந்துடுறேன். சொல்லுடி. எங்கடி இருக்க? இதோ பார்க் வந்திருக்கேன் அவனை பார்க்க. ஓ, மேடம் ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா? அப்பெல்லாம் இல்லை. ஏய் லூசு, உனக்கு தான் அவனை பிடிக்கும்ல, போய் அவன்கிட்ட போய் சொல்ல. எனக்கும் சொல்லணும் தான் ஆசை. பட் அவன் இப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜில் இருக்கான். ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ணணும் நான் விரும்பல. அதனால தான் சொல்லலை. அது சரி. சரி வை, அவன் வர போகிறான். நான் அப்புறமா பேசுகிறேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஷார்ட் ஓகே. சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணீங்க ப்ரோ. ஒரு ஷார்ட் காமிங்க. சூப்பர் ப்ரோ. ஓகே, சூப்பராக பண்ணீங்க. ஓகே ப்ரோ, நாளைக்கு ஒரு சின்ன ஷார்ட் இருக்குது. நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம படத்தோட பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நீ சூப்பராக வந்து காப்பரேட் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. நான் நாளைக்கு கூப்பிட்றேன், கால் பண்ணுறேன். நம்ம ஓகே ப்ரோ, 10 டன் வரேன். நம்ம போகலாம். பாய் ப்ரோ. ஓகே, பாய் ப்ரோ. சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு. என்ன ரொம்ப டயர்டாக இருக்க போலாம். ஷூட்டிங் போச்சுல, அதான். இரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இந்தா. என்ன இது? இல்ல 20K இருக்கு. எது என்னால முடிஞ்சது. இது கசிலி பெருசு. ஆமா, உனக்கு எப்படி 20K? என்டர் கோல்டு கம்பெனிஸ்ல அதை வித்துட்டேன். ஏய் லூஸ், இதுக்கெல்லாம் போய் யாரும் தங்கத்தை விற்பாங்களா? அது நீ டைரக்டரான திருப்பி தாடா. பார்க்கலாம். ஒரு பேச்சு கூட வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டியா? நான் போறேன் போ. அக்கா, அக்கா ஒரு நிமிஷம். என்ன சரி,
இந்தாங்கக்கா. என்னது இது? ஜுவல்ஸ். எதுக்கு? அப்பா கொடுக்க சொன்னாங்கக்கா. அதான் அந்த சொத்து பிரச்சனை நடந்ததுல்ல, அப்போலேருந்தே அப்பா உங்களுக்கு தான் பணம் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு என் ஜுவல்ஸ் இருக்குக்கா. அம்மா கால் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. பை பை பை. ஷோ, இதை வேற இப்போ கையில் எடுத்துகிட்டு போகணுமா? சரி, போகிற வழியில் அவட்ட பேக் வாங்கிட்டு வந்து போகணும். ஹலோ சொல்லு மச்சான். மச்சான், வண்டியில் பெட்ரோல் முடிஞ்சிச்சுடா. இங்கே டவர் பார்க்கில் தான் நிற்கிறேன், வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? இப்போதான் மச்சான் ஒரு வேலையாக தான் வந்திருக்கேன். வண்டி எங்கேயோ வச்சுட்டு போ, நைட்டு வந்து எடுத்துக்கலாம். என்ன மச்சான் அப்படி சொல்லிட்டேன். சரி பாய். சரிடி, போயிட்டு வரேன். பாய். போயிட்டு கால் பண்ணேண்ணா. பத்திரம். ஹலோ மச்சான், சொல்கிறா. எங்கடா இருக்க? வீட்டில் தான். வீட்டில் தானா? சரி, நான் வேலைக்கு ஆஃப்லைன் போட்டேன். சரி. வரியா, நம்ம வெளில போயிட்டு வரலாம்? போகலாண்டா. சரி, ஓகே மச்சான். ப்ரோ ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ ப்ரோ வாங்க. என்ன சின்னஞ்சி? ப்ரோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ, கொஞ்சம் காப்பாற்றுங்க ப்ரோ. ப்ரோ 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 காயு, என்னம்மா இந்த பாக்ஸ்ல இருக்க நகையை காணோம்? எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கியா? அங்கதான் இருக்கும் பாரு. ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், எங்கேயும் காணோம். நான் பாக்ஸ்ல இருக்கான்னு பாருமா, அங்கதான் என்ன இருக்கும். நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேம்மா. ஷோ மா, காலைல அக்காட்ட கொடுத்தோம்மா. அதெல்லாம் மாறி போயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் அக்காட்ட கேட்குறேன். ஹலோ அக்கா, அம்மாவோட ஜுவல் மிஸ் ஆகுதுக்கா. அது காலைல ஜுவல் பாக்ஸ் கொடுத்துல இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். வீட்டுக்கு போய் பார்த்து சொல்லுவா. அக்கா கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கா, எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பாருங்களேன். ஓ சரி, இரு ஒரு நிமிஷம், இரு பார்க்குறேன். பாக்ஸா குடுறா. குடி குடே. ஹலோ சார். ஹலோ. கலெக்டர் நகரில் ஒருத்தவன் சைனா அடிக்க ட்ரை பண்ணான் சார். அவனை நான் இப்போ பிடிச்சி வச்சிருக்கேன். ஓகே ஜீவா, வரேன். அவங்கள அங்கேயே பிடிச்சி வை. ஓகே சார். ப்ரோ நீங்க போலீஸா? ப்ளீஸ் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஓ இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் டைப் நடக்கிறதுனால
போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் அதெல்லாம் இதுதான் எங்களோட டியூட்டின்ட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுச்சு. எங்கேருந்து வந்திருக்க? சொல்ல முடியாது. என்னடா மறைக்கிற? மா ஃபோனை வச்சுக்கோ. பேரை சொல்லு. ப்ரோ பேரை சொல்றா. ப்ரோ பேரை சொல்றா. தம்பிக்கு மட்டும் ஒரு கால் பண்ணிருந்தாரு. ம். யார் யாரா வந்திருக்கீங்க? ஆ ஒழுங்கா சொல்றா. ஹலோ. நந்தா காலைல நான் கோயில் போயிருந்தேன்ல, இப்போ காயா என்கிட்ட ஒரு ஜுவல் பாக்ஸ் கொடுத்தாடா. அதை நான் எடுத்துகிட்டு வர வரையில் ஒருத்தர் அடிக்க ட்ரை பண்ணான். பட் நல்ல வேலை, ஒருத்தர் வந்து காப்பாற்றிட்டாரு. சரி இப்போ நீ எங்கே இருக்க? சரி நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. நான் எதுவும் அனுப்புகிறேன், ஒரு நிமிஷம். என்னையும் ஒருத்த அடிச்சு என் பேக் வச்சுட்டு போயிட்டா. என்னாச்சு? அதுவா ப்ரோ ப்ரோ ஏய் யாரா நீங்க? டேய் டேய் அவன் திருப்பி வந்துடுவான். இப்போ நான் பிக்கப் போகிறேன், நீ பிக்கப் போ. பேக் என்கிட்ட. சொல்ல போறியா இல்லையா? என்னடா சொல்ற? சரி இப்போ நீ எங்க? ஏம்மா என்னாச்சு? இல்லை ப்ரோ, என் தம்பிகிட்ட யாரும் காசு அடிச்சானா ப்ரோ? ஆள் அடையாளம் பார்த்தா கண்டுபிடிப்பானாமா? ஆள் அடையாளம் பார்த்தா கண்டுபிடிப்பியாடா? நல்லாவே காட்டுங்க. என்ன கலர் பேக் எடுத்துட்டு போன இன்னைக்கு? லைட் கிரீன் நினைக்கிறேன். அவன் பார்க்க எப்படி இருப்பான்? குட்டையா கருப்பா லைட்டாக குண்டா செக்குடு சட்டை போட்டிருந்தான். ப்ரோ அவன்தான். ஏய் நில்றா. எங்க ப்ரோ சும்மா போறீங்க? அப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னடா முடிச்சிட்டு இருக்க? அது என்னடா பேக் வச்சுட்டு நெக்கலா பார்த்துட்டு இருக்க? டேய் அது பேக் ஏன் கிடையாது? அதுவும் பேக் தான். செக் பண்ணி பார்த்தலாமா? மச்சான் அந்த பேக் செக் பண்ணு. மச்சான் பேக்ல ஒரு பையன் ஃபோட்டோ, காசு, பேப்பர் இருக்குடா. ஃபோட்டோவா? குடு. இந்தா. மா இந்த ஃபோட்டோல இருக்க பையன் உன் தம்பியான்னு பார்த்து சொல்லு. என் தம்பி தான் ப்ரோ. என்னடா பேக் வச்சுல டே நினைக்கிறா? எப்போ வைக்கிறா? ஃபோனில் அப்படி என்ன வச்சிருக்க? மச்சான் பேக் கொடு. மா அவனோட ஃபோனு பேக்கு உள்ள கேஷ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. கேஷ்ல கரெக்டாக இருக்கு ப்ரோ. என் தம்பிக்கு மட்டும் ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். டே நந்தா,
அவனை பிடிச்சாச்சுடா. மணி கூட சேஃபாக தான் இருக்குது. இப்போ நீ எங்கே இருக்க? சரி, நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். சீக்கிரம் வந்துடு. சரி, வா இதை அனுப்புகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ? கொஞ்சம் ஃபோன் கிடைக்கும். எதுக்கு? இல்லை, எமர்ஜென்சி. கால் பண்ணிட்டு தரேன். சரி, ஏதோ ஒரு நிமிஷம். என் நம்பர் மாதிரி இருக்கு. இவ எதுக்கு இவன் ஃபோனுக்கு கால் பண்றா? அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தா. ஆ, இவளே தான். தேங்க்ஸ். என்னங்க பண்ணுறீங்க? ப்ரோ 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 விடுங்க. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. ஏய், நீ எப்படி மாட்டீங்க? என்கிட்ட சொன்னியாடா? எப்படா வாண்டடா வந்து எங்க கிட்ட வந்து மாட்டுறீங்க? மச்சான் சார் கால் பண்ணி சீக்கிரம் சொல்றான். எங்கே சார் இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேன் ஜீவா. சரி சார். சார், அக்யூஸ்டை பிடிச்சி வச்சிருக்கோம். சொல்லுங்க ஜீவா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ரைட்டு. இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பையன்கிட்ட பணம் இருக்கு தெரிஞ்சு, இந்த பொண்ணுகிட்ட நகை இருக்குன்னு தெரிஞ்சு சொல்றா. எப்படா தெரியும்? சொல்ல முடியாது. ப்ரோ விடுங்க ப்ரோ. சொல்கிறேன். யார் நீ? என் தம்பி சார், என் தம்பி. இரு, வேகமாக பேசிட்டு இருக்கோம். ஒழுங்கா சொல்லிடு. காலை பார்க்கலண்ணா. மாப்பிள்ள செம்ம முடிவு மாட்டிருக்கு மாப்பிள்ள. அப்புறம் வந்து அந்த பையன் எங்கே போகிறானோ நான் பிள்ளைய போய் ஃபாலோ பண்ணிட்டு அந்த படத்தை வச்சோம். மாஸ்டர் பிளான் தான் போலியே. சார் அந்த ரூட்ல ஃபாலோ பண்றீங்க. நான் ஃபாலோலாம் பண்ணல நீ இப்படி கேட்டால் சொல்ல மாட்டேன் ஜீவா. சார். அவனை அடிச்சும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு. அவன் வாயை திறந்து ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை சார். சொல்றா. வாட்ஸ்அப்பில் ஒரு பொண்ணு வாய்ஸ் நோட் அனுப்பி 30% கோல்டு அடிச்சா 30% என்னை எடுத்துக்க சொன்னான். அதான் அடித்தேன். பொண்ணா? யார் அந்த பொண்ணு? யாருன்னு தான் தெரில. ஃபோட்டோ தானே வச்சிருக்கியா? வாட்ஸ்அப்பில் டீப் வேணா இருக்கும். ஃபோன் ஆடுறா. அவங்க கிட்ட இருக்கு. ஃபோனை கொடு. பாஸ்வேர்ட் சொல்கிறா. 29 யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணா? ஆமாம். வா, இந்த பொண்ணு உனக்கு தெரியும்? என் அத்தை பொண்ணு காயத்ரி சார். இங்க அத்தை பொண்ணா? ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. டேய், அவட்ட பாக்ஸை கொடுத்துட்டேன்டா. அவன் நைட்டு தனியாக தான் போவா. அவட்ட பாக்ஸ் எடுத்துட்டு எனக்கு கால் பண்ண, சரியா? பாக்ஸ் என்கிட்ட கொடுத்து அவன் ஷேரை வாங்கிக்கோ. நகையை அவங்களே கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆளன்ட்டு அடிக்க வச்சுக்கலாம். அப்படியே போட்டனா.
ஜீவா சார். அந்த நகையும் பணமும் எடுத்துருவாங்க. ஆ. அவங்க 3 பேரும் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருங்க. இந்தாங்க அவங்க ஃபோன். அந்த 2 பேரையும் கூப்பிடுங்க. ஓகே சார். சார் கூப்பிட்றாருமா. சார் கூப்பிட்றாருடா. இந்தாங்க உங்கள் நகை உங்கள் பணம் பத்திரமா இருக்கு. இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து நகையோ பொருளோ மாற்றக்கூடாது. புரியுதா? உங்ககிட்ட யார் பணம் கொடுத்தாங்களோ அதை பார்த்துட்டு வந்து அடிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் இரு நிழலோட தான் வாழணும். அதாவது யார் எப்போ எப்படி மாறவனே தெரியாது. நம்மளை தான் பார்த்துக்கணும். நாளைக்கு போய் என்னன்னு பேசி பாருங்க. என்ன பிரச்சனைனா ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, பார்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க, பார்த்து கொடுத்துப்படா. என்னடா ஆச்சுங்களா இல்லையா? அடிச்சாச்சு. ஏய், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சி, அமைதியா ரெடி. உன்னை எவ்வளவு நம்பினேன், ஏன் இப்படி பண்ண? இப்படி பண்ணாம வேற எப்படி பண்ண சொல்ற? சின்ன வயசுல இருந்தே அவ எப்படி இருக்கா பாரு, அவ எவ்வளவு படிக்கிறா பாரு, அவ எவ்வளவு பொறுப்பா இருக்கா பாருன்னு மட்டன் தட்டி தான் பேசுவாங்க. என் கல்யாணத்துக்கு காசு தேவை இருந்தோம், அந்த நகையெல்லாம் உன்கிட்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் இப்படி பண்ண. அப்ப இதை பத்தி முன்னாடியே என்ன பேசிருக்கலாம் அடி. என் அம்மாக்கும் அப்பாக்கும் உனக்கு என்ன பண்ணணும்னே ஆசை. என் கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் உன்கிட்ட கொடுத்தாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் நானே எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். இவங்க இப்படிதான் நான் பேச சொன்னல. உங்க பணமும் வேணாம், உங்க மயிரும் வேணாம். வா போலாம். இப்படிதான் பேசலாம்னு இருக்கேன் சார், ஆனா என்ன பண்றதுனே தெரியல. தப்பா அவங்க மேலே மட்டும் உங்கள் மேலேயும் தான் இருக்கு. சார் எங்க மேல என்ன சார் தப்பு? நாங்க என்ன சார் பண்ணோம்? உங்களுக்கு சொன்னால் புரியாது. அந்த டீ கடை அண்ணனை பாருங்களேன். நீங்கள் வரப்போ அவர் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாரு? வாங்க சொன்னாங்க, டீயா காஃபியான்னு கேட்டாங்க. மற்றபடி வேற எதுவும் கேட்கல சார். சார் எதுக்கு சார் சம்மந்தம் தான் பேசுறீங்க? அந்த டீ டம்பில் கீழே போடுங்க. எதுக்கு? போடுங்க சொல்கிறேன். போடுங்க. மா, டீ குடிக்க வந்தீங்களா டீ கிளாஸ் ஓடிக்க வந்தீங்களாம்மா? ஒழுங்கா உடச்ச கிளாஸுக்கு பே பண்ணாண்ணா. நான் போய் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, நீங்கள் வரப்போ அவர் உங்கள்கிட்ட எப்படி மரியாதையாக இருந்தார். அதுவே அவங்க டீ கிளாஸ் போட்டு உடைக்கிறப்போ அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். அவங்க ஜோல்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ நான் அந்த பொண்ணு பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு தான். சார் அவ்வளோதானே சார் வந்து கொடுத்தா? யார் கொடுக்க சொல்லியிருப்பா? 1 செகண்ட். ஹலோ. அது வந்துடும். இங்கே பாருங்க, அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி பாருங்க. சரியா? இந்த பாக்ஸ் கொடுக்காது உங்கள் விருப்பம் தான். புரியுதா? இங்கே எல்லா பிரச்சனையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து பேசி முடிச்சிடும். ஆனால் என்ன, நம்ம யாரும் பேசலாம் மாட்டோம். சரி வரோம். சரிவா போலாம். ஹலோ அத்தை, எனக்கு எதுக்கு தேவை இந்த நகையெல்லாம்? என்னை விட உங்களுக்கு தான் அந்த தேவை அதிகமாக இருக்குது. முதல்ல காயத்ரி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதான் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு. இந்த உலகத்தில் எல்லாரும் இருநிலையோடு தான் வாழணும். அவங்க செய்கிறது தப்பு சரி அப்படின்றது எல்லாமே அவங்க இருக்க சுச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணுது. ஸோ திங்க் அபவுட் த சுச்சுவேஷன்ஸ் தட் ஹேப்பன்ஸ்.